எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நாங்கள் சுற்றுலா போகும்போது ரோட்டில் தனியாக நடந்து போய் கொண்டிருப்போம். அந்த மாதிரி நடந்து போகும்போது திடீரென்று ரோட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழி ஏற்பட்டு அந்த குழிக்குள்ளே நாங்கள் விழுந்து எங்களை காப்பாற்ற முடியாமல் போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் 48 வயதான ஒரு பெண்ணுக்கு இப்போ மலேசியாவில் நடந்திருக்கு. ஒட்டுமொத்த மலேசியாவும் பரபரப்பாக கடந்த ஒரு கிழமையாக கதைச்சு கொண்டிருக்கிற விஷயம் இதுதான். 9 நாட்கள் தேடுதல் நடவடிக்கை இரவு பகலா முன்னெடுக்கப்பட்டும் கூட அந்த திடீரென்று சொல்லி ஏற்பட்ட குழிக்குள்ள விழுந்த அந்த பெண்ணை மீட்க முடியாமல் போகுது. ஒரு ஜோடி செருப்பு மட்டும் கண்டுபிடிக்கப்படுது. மலேசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு சம்பவமாக இது பதிவாகி இருக்கு. இந்த சம்பவத்தில் என்ன நடந்ததுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். விளக்கமாகவே பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜன். இந்த மாதிரி ரோட்லேயோ இல்லாட்டி நிலத்தில் ஏதாவது ஒரு இடத்துலையோ சிங்ஹோல் ஒரு குழி ஏற்படுறதுன்றது உலகத்தினுடைய பல பகுதிகளிலையும் நடந்திருக்கு. இது முதல் தடவை கிடையாது. மலேசியாவினுடைய கோலாலம்பூரில் இந்த சம்பவம் நடந்த இதே பகுதியில் போன வருஷத்துலேயும் இதே மாதிரியான ஒரு குழி ஏற்பட்டது என்ற தகவல் சொல்லப்படுது. 2014ஆம் ஆண்டுலையும் கூட இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. ஆனால் யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படலை. குறிப்பாக வெனிசுவேலா, சீனா, மெக்சிகோ மாதிரியான நாடுகளில் இந்த மாதிரியான குழிகள் ஏற்படுறது சாதாரணமானது. 1 அடி ஆழத்திலிருந்து 165 அடி ஆழம் வரைக்கும் இந்த மாதிரியான சிங்ஹோல் என்று சொல்லப்படுற திடீர் குழிகள் ரோட்லேயோ இல்லாட்டி எந்த பிரதேசத்தில் வேணும்னாலும் உருவாக முடியும். மழை நீர் கீழே வடிஞ்சு கீழே இருக்கிற பாறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கப்பட்டு அதை தாங்க முடியாமல் மண் அப்படியே கீழே போகிறது. இதனால் ஒரு குழி ஏற்படுறது தான் இந்த சிங்ஹோல் என்று சொல்லப்படுது. இந்த சம்பவம் நடந்து அந்த பெண் தேடப்பட்ட அதே காலப்பகுதியில் போன வியாழக்கிழமை தென்கொரியாவிலையும் இதை மாதிரி ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. ஒரு வயோதிப ஜோடி காரில் பயணித்து கொண்டு இருக்கிறாங்க. திடீர்னு சொல்லி ரோட்ல நெடுஞ்சாலையில் ஒரு குழி ஏற்படுது, சிங்ஹோல் ஏற்படுது. இதில் கார் அப்படியே அந்த குழிக்குள்ள போகுது. அதிக ஆழமான ஒரு குழி கிடையாது. ஆனாலும் அந்த கார் அந்த குழிக்குள்ள போகுது. இதனால ஒரு 80 வயதான பெண் காயமடைஞ்சு சவுத் கொரியாவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ மலேசியாவில் ஏற்பட்டிருக்கிற சம்பவம் கூட இந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான். ஆனாலும் கூட இது 26 அடி 8 மீட்டர் ஆழமான ஒரு சிங்ஹோல், ஒரு குழி என்று சொல்லப்படுது. கோலாலம்பூரில் இந்த சம்பவம் 23ஆம் தேதி பதிவாகுது. இந்த 23ஆம் தேதி பதிவான சம்பவத்துக்கான காரணம் என்னன்றதை பற்றின தெளிவான ஒரு தகவல் இதுவரைக்கும் தெரியாது. இந்த சிங்ஹோல் இப்படி உருவாகி இருக்க முடியும் என்ற ஊகங்களும் சந்தேகங்களும் மட்டும்தான் இப்போதைக்கு முன்வைக்கப்படுது. காலநிலை மாற்றம் இதுக்கான ஒரு காரணமாக இருக்கலாம். இதை தவிர புவியியல் அமைப்பு காரணமாக இருக்கலாம். அதிகமான மழை கோலாலம்பூரில் இப்போ பெய்து கொண்டிருக்கு, இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். நிலக்கீழ் நீரோட்டம் அதிகமாக போய்கொண்டிருக்கிறதும் இதுக்கான காரணமாக இருக்கலாம் என்ற மாதிரியான ஊகங்கள் சந்தேகங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சிங்ஹோல் உருவானதுக்கான காரணம், மலேசியாவில் கோலாலம்பூரில் உருவானதுக்கான காரணம் என்னென்ற கேள்விக்கான ஒரு தெளிவான பதில் இதுவரைக்கும் தெரியாது. ஒரு 48 வயதான பெண் விஜயலட்சுமி காலி என்று சொல்லப்படுற இந்தியாவினுடைய ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த பெண் தன்னுடைய கணவரோடையும் மகனோடையும் இன்னும் ஒரு சகோதரியோடையும் சுற்றுலா வீசாவில் மலேசியாவுக்கு கோலாலம்பூருக்கு போகிறாங்க. சுற்றுலா வீசா முடிவடைஞ்சு நாடு திரும்புறதுக்கு முதல் நாளில் இந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் நடக்குது. நாடு திரும்புறதுக்கு முதல்ல அங்கே இருக்கிற ஒரு கோவிலுக்கு போவோம் என்று சொல்லி நடந்து போய்கொண்டிருக்கிறாங்க. சிசிடிவி காட்சிகளை பார்க்குற நேரத்திலேயே ஒரு பரபரப்பு ஏற்படுற அதிர்ச்சியான ஒரு காட்சியாக இருக்குது. ரோட்டில் நடந்து போய்கொண்டிருக்கிறாங்க. திடீர்னு சொல்லி குழி ஏற்படுது. அந்த பெண் அப்படியே குழிக்குள்ளே போகிறாங்க. பக்கத்தில் இன்னும் பெஞ்சில் 2-3 பேர் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அவங்க கூட அந்த குழிக்குள்ளே விழாமல் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கிறாங்கன்னு சொல்லியே சொல்ல முடியும். இந்த குழி ஏற்பட்டு அந்த பெண் விழுந்ததுக்கு பிறகு பரபரப்பு ஏற்படுது. பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் அவசர அழைப்பு பிரிவை தொடர்பு கொண்டு இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. மீட்பு குழு உடனடியாகவே அந்த இடத்துக்கு விரைந்து இரவு பகலா தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுது. முதல் 17 மணித்தியாலங்களில் அந்த பெண்ணுடைய ஒரு ஜோடி செருப்பு மட்டும் கண்டுபிடிக்கப்படுது. மற்ற எந்த விதமான தகவலும் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு குழி ஏற்பட்ட இடத்துக்கு 50 மீட்டர் தூரத்தில் அடுத்த நாள் அதே மாதிரியான இன்னும் ஒரு மர்மமான குழியும் ஏற்படுது. ஆனால் அதனால யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படலை, வாகனங்களுக்கு சேதம் ஏற்படலை என்ற தகவலையும் மலேசிய கோலாலம்பூர் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. இதில் 110 அதிகாரிகள் மீட்பு பிரிவை சேர்ந்த உறுப்பினர்கள் தேடுதல் நடவடிக்கையில் கடந்த 9 நாட்களாக ஈடுபட்டிருந்தாங்க. 2 மீட்பு பணியாளர்கள், அதிலையும் குறிப்பாக டைவர்ஸ் சுழியோடிகள் தங்களுடைய உயிரையும் பணையம் வச்சு அந்த அதிகமான நீரோட்டம் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ள பக்கத்தில் இருக்கிற வடிகால் அமைப்பு குழி மூலமாக அவங்க அங்கே அனுப்பப்படுறாங்க. ஆனால் அவங்களுடைய உயிரை பணையம் வச்சாலும் கூட அந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியாமல் போகுது. அதில் இருக்கிறது சாதாரணமான கழிவுகள் கிடையாது. அங்கே இருக்கிற குப்பைகள் எல்லாம் இறுகி போயிருக்கு. அதுக்குள்ளே போய் தேடுறதுன்றது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம்
என்று சொல்லி சொல்லப்படுது. அந்த மாதிரியான ஒரு தேடுதல் முன்னெடுக்கப்பட்டாலும் கூட அந்த 2 சுழியோடிகளும் எதனையும் கண்டுபிடிக்க முடியாத நிலைமை உருவாகி இருந்தது. திரும்ப அவங்க தோல்வியில திரும்ப மேலே கூப்பிடப்படுறாங்க. அங்கே போகிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. என்னென்னு சொன்னால் இதில் பயிற்சி பெற்றவங்களாக இருந்தாலும் கூட அங்கே இருக்கிறது மனித கழிவுகள் உட்பட மற்ற எல்லா கழிவுகளும் சேர்ந்து இறுகி போயிருக்கு, நீரோட்டமும் அதிகமாக இருக்குது. இதனால் அந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியுமா இல்லையான்ற கேள்வியோடு தான் அந்த சுழியோடிகள் கூட அந்த பிரதேசத்துக்குள் அனுப்பப்பட்டிருந்தாங்க. ஆனால் அந்த நடவடிக்கையும் தோல்வியில் முடிவடைஞ்சிருக்கு. வெளிச்சம் கிடையாது, போதுமான வசதிகள் கிடையாது. இதுக்காக தொழில்நுட்ப வசதிகள் கூட பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதிலையும் குறிப்பாக ரொபோட்டிக் கேமராக்களோட உதவியோடையும் இந்த மீட்பு பணி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ரேடார் கருவியினுடைய உதவி பெறப்பட்டிருந்தது. ஆனால் இது எதுவுமே கடைசியில் வெற்றி அளிக்காம தோல்வியில் தான் முடிவடைஞ்சிருக்கு. ஒரு கிழமை கடந்ததுக்கு பிறகு ஒரு கிழமையா தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுது. 29ஆம் தேதி ஒரு சாதகமான பதில் இந்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட குழுவுக்கு கிடைக்குது. அந்த பெண் இந்த கழிவுக்குள்ள குப்பைகளுக்குள்ள சிக்கி இருக்கலாம் என்ற மாதிரியான விஷயம் கண்டுபிடிக்கப்படுது. திரும்பவும் சுழியோடிகள் அங்க மீட்பு பணியாளர்கள் அனுப்பப்படுறாங்க. ஆனால் அந்த முயற்சியும் கூட தோல்வியில முடிவடையுது. மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுறவர்களுக்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்பட முடியும் என்ற காரணத்துக்காக இந்தியோட அந்த மீட்பு நடவடிக்கை 9 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட மீட்பு நடவடிக்கைன்றது இப்ப முடிவுக்கு வந்திருக்கின்ற அறிவிப்பை உத்தியோகபூர்வமா மலேசிய அரசாங்கம் இன்றைக்கு அறிவிச்சிருக்கு. இது ஆபத்தானது மட்டும் கிடையாது, சவாலானது. மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுறவங்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த பிரதேசத்திலேயே கூட இது பாதகமான விளைவுகள் ஏற்படுத்தலாம் என்றதால தான் இந்த மீட்பு நடவடிக்கையை நாங்கள் கைவிட்டிருக்கிறோம் என்ற விஷயம் மலேசிய அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த குடும்பத்துக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே அவங்களுடைய விசா, சுற்றுலா விசா 1 மாதத்துக்கு நீடிக்கப்பட்டிருந்தது. 1 மாதம் நீடிக்கப்பட்டிருந்தாலும் கூட திரும்பவும் ஒரு கிழமை நீடிக்கப்பட்டிருக்கின்ற அறிவிப்பையும் மலேசிய அரசாங்கம் வெளியிட்டிருந்தது. ஆனாலும் கூட அவங்க இன்றைக்கு நாடு திரும்புறாங்கன்ற செய்தியையும் பார்க்க முடியுது. அந்த குழி ஏற்பட்ட பிரதேசத்தில் அந்த பெண்ணுடைய கணவரும் மகனும் சகோதரியும் போய் அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க. இதை மட்டும்தான் கடைசியில் அவங்களால செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த கோலாலம்பூரில் இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போறது பாதுகாப்பானது கிடையாதுன்ற மாதிரியான கருத்துக்கள் சோசியல் மீடியாவில் இப்போ வைரலாக போய் கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் கூட ஒரு அதிருப்தியை அரசாங்கம் மேலே வெளியிட்டிருக்கிறாங்க. சில அரசியல்வாதிகள் மேலே கடுமையான விமர்சனம் கூட முன்வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அரசாங்கம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற பதில் என்னன்னு சொன்னால், மக்களுக்கு இன்னும் பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மீட்பு நடவடிக்கை கைவிடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பிரதேசத்துக்கு மக்கள் விஜயம் செய்ய முடியும். என்னென்னு சொன்னால், சுற்றுலாத்துறைக்கு மிக பிரபலமான ஒரு இடம், பேர் போன ஒரு இடம். இந்த சம்பவம் ஏற்பட்டதுக்கு பிறகு அந்த பிரதேசத்தில் இருக்கிற வர்த்தக நிலையங்கள் பெரும்பாலும் பூட்டப்பட்டிருக்கின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. 50 தொடக்கம் 70% விற்பனை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கின்ற தகவலையும் அந்த பிரதேசத்தை சேர்ந்த வர்த்தகர்கள் ஒரு அதிருப்தியாகவே பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அரசாங்கம் போதுமான நடவடிக்கை எடுக்கவே இல்லைன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் முன்வைக்கப்படுது. ஆனால் அரசாங்கம் சொல்லியிருக்கிற பதில் என்னன்னு சொன்னால், எடுக்க முடியுமான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டிருந்தோம், ஆனால் காப்பாற்ற முடியாமல் போயிருக்கு. இதுக்கு மேலேயும் தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுக்க முடியாது. மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுறவர்களுக்கு இது ஒரு சவாலானது, ஆபத்தானதுன்றதால இந்த மீட்பு நடவடிக்கையை நாங்கள் இப்போ கைவிட்டிருக்கிறோம் என்ற அறிவிப்பு மலேசிய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான சிங்ஹோல் இல்லாட்டி குழிகள் மலேசியாவினுடைய வேறு பகுதிகளிலையும் உருவாகுமா இல்லையான்ற ஒரு மிகப்பெரிய அச்சம் கூட இப்ப மக்கள் மத்தியில் உருவாகி இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா இந்த மாதிரியான குகைகள் இல்லாட்டி குழிகள் ஏற்படுறதை பற்றி நாங்க படங்கள்ல பார்த்திருப்போம். உண்மையான சம்பவங்கள் கூட இருக்கு. குறிப்பா அண்மையில் வெளிவந்த ஒரு மலையாள திரைப்படம் மஞ்சுமல் பாய்ஸ் என்று சொல்லப்படுற திரைப்படத்தில் குணா கேவ் சம்பந்தமான சில விஷயங்கள் காட்டப்பட்டிருந்தது. அந்த மாதிரியான ஒரு குகை தான் இப்போ உருவாகி இருக்கு. மலேசியாவினுடைய கோலாலம்பூர்லையும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு குகை என்று சொல்லப்படுது. அந்த பெண் எங்க இருக்கிறாங்கன்ற தகவலை கூட கண்டுபிடிக்க முடியாமல் போயிருந்தது. ஒரு ஜோடி செருப்பு மட்டும்தான் கடைசியில் 9 நாட்களுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதில் அதிகமான நீரோட்டம் இருக்கிறதன் காரணமாக 1 செகண்டுக்கு 1 மீட்டர் என்ற வேகத்தில் நீரோட்டம் இருக்குது. இதனால 24 மணித்தியாலங்கள் அந்த பெண் 86 கிலோமீட்டருக்கு அடித்து செல்லப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ 9 நாட்கள் என்று சொல்லி பார்க்குற நேரத்தில் கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டருக்கு அதிகமாக அந்த பெண்ணுடைய உடலை அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் கூட சில நிபுணர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த சிங்ஹோல்ன்றது மலேசியாவில் உருவாகி இருக்கிற முதல் சந்தர்ப்பம் இது கிடையாது. மற்ற நாடுகள்லையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏராளமாக பதிவாகி இருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தென்கொரியாவிலையும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. மலேசியாவில் இந்த சம்பவம் ஏற்பட்டதுக்கு பிறகு ஜலான் மஸ்ஜித் என்ற பிரதேசத்தில் தான் இந்த குழி ஏற்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு கோலாலம்பூரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேசிய
தின நிகழ்வு கூட ரத்து செய்யப்பட்டிருக்கின்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. மலேசிய அரசாங்கம் எடுக்க முடியுமான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தது. ஆனால் கடைசியில் அந்த பெண்ணுடைய சடலத்தை கூட மீட்க முடியாத ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலைமை தான் உருவாகி இருக்கு. ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் என்னன்னு சொன்னால், அடுத்த நாள் நாடு திரும்பியிருந்த பெண் முதல் நாள் கோவிலுக்கு போற வழியில இந்த மாதிரியான சம்பவத்தை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. இது அந்த குடும்பத்துக்கு நிச்சயம் ஒரு பேரிழப்பாக தான் இருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.